முஸ்லிம் மற்றும் மலையக கட்சிகள் இணைந்து புதிய அரசியல் கூட்டணி அமைக்கும் முயற்சி தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அமையுமானால் வரவேற்கத்தக்கது என்றும், தேர்தல் லாபத்தை மட்டும் நோக்கமாக கொண்டதாக இருந்தால் அது தேவையற்ற கூட்டணியாக மாறும் என்றும் தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளரும் சட்டத்தரணியுமான யாழ்ப்பாண மாநகர முன்னாள் முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை கட்சியினரின் கூட்டணி தொடர்பாக ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமிழ் மக்கள் கூட்டணிக்கு இது தொடர்பாக இத்தகைய ஒரு அழைப்பும் விடுவிக்கப்படவில்லை. நான் கேள்விப்பட்டேன், அது பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கிய கட்சிகளுக்கான கூட்டமாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டு உருவாக்கப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ் மக்களுடைய அரசியலை இந்த கூட்டு தள்ளுமாக இருந்தால் அது ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக கருத முடியும். எதிர்வரும் காலங்களில் இந்த மலையக கட்சிகளும் முஸ்லீம் கட்சிகளும் தமிழ் பேசுகின்ற சிறுபான்மையினர் என்ற அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கைகளை ஏற்று அங்கீகரித்து தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு வலுவான சக்திகளாக இருப்பார்களாக இருந்தால், நேர்மையாக இருப்பார்களாக இருந்தால் அது ஒரு வரவேற்கத்தக்க அல்லது முற்போக்கான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் இவர்களுடைய நோக்கம், இவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தேர்தல் பின்னடைவுகளுக்காக இந்த கூட்டு உருவாக்கப்பட்டமாக இருந்தால், அல்ல தேர்தலை கணக்கீட்டு நோக்கத்திலே மாத்திரம் இந்த கூட்டு அமைக்கப்படுமாக இருந்தால் இது ஒரு தேவையில்லாத கூட்டாகத்தான் எதிர்காலங்களிலே அமையும். சிறுபான்மையினர் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது கட்டாய தேவை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இதை நாங்கள் விமர்சித்து அரசியல் நோக்கத்துக்காக இந்த கூட்டு தேவையில்லை என்று நான் விமர்சிக்க நான் தயாராக இருக்கிறேன். இதுவே தமிழ் பேசும் மக்களுடைய தமிழ் மக்களுடைய சிறுபான்மை எண்ணிக்கையிலே வாழ்கின்ற மக்களுடைய அரசியல் பலத்தை கூட்டுவதற்கான ஒரு அடிப்படை மனச்சாட்சியுடன் கூடிய இதய சுத்தியுடன் கூடிய கூட்டமைப்பாக பிரயோசனமான ஒன்றாக இருக்கும். ஆளுநருடைய கருத்தை விமர்சிக்கிறதுக்கு ஒரு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினருக்கு உரிமை இல்லை என்றால் வேறு எவர் விமர்சிக்க முடியும் என்கின்றது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே ஆளுநருடைய தலையீடு என்பது தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினைக்கின்ற அல்லது சர்வாதிகாரியாக சித்தரிக்கின்ற சர்வாதிகார போக்கு மிக்கதாகவே தென்படுகிறது. முகாமைத்துவம் அல்லது ஆங்கிலத்தில் மிஸ்மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். பிறல் முகாமைத்துவத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது அந்த வகையில் மாத்திரம் பிரயோகிக்கப்பட வேண்டுமே தவிர உள்ளூராட்சி மன்றங்களுடைய சுயாதீனத்தில் அல்லது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய கருத்து சுதந்திரத்தில் தலையீடு செய்கின்ற அளவுக்கு அதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு.